எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கணும்னு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மாடியில் வந்து கிர்னி பழம் வந்து காய்ச்சிருந்தது. நான் வந்து எந்த விதமான ஸ்பெஷல் பராமரிப்பு பண்ணவே இல்லை. டெய்லி செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றினேன், அது மட்டும்தான் செஞ்சேன். அது செஞ்சால் கூட அந்த வேலையை மட்டும் நான் ஒழுங்காக செஞ்சதுனால எனக்கு வந்து செடி வந்து ஒரு காய் கொடுத்துருக்கேன். எனக்கு செமையான சர்ப்ரைஸ். நான் ஸ்பெஷல் பராமரிப்பு எதுவுமே பண்ணலை. இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்காக வந்து ஒரு விஷயத்த செய்யும்னு சொல்லுவாங்க. நம்ம உண்மையாக இருக்கும்போது, நம்ம உண்மையாக நடந்துக்கும் போது யூனிவர்ஸ் வந்து நமக்கு உண்மையான ஒரு விஷயத்த நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக அந்த கவிஞரோட புக்கு வந்து என்கிட்ட இருந்தது. நல்ல ஒரு பெரிய புக்கு. தமிழ் மீது கொண்ட பற்றுனால மட்டும்தான் 2 இயர்ஸாக அந்த புக்கை வந்து நான் பார்த்துட்டு வச்சிட்ருந்தேன் என் வீட்டில். அது கிஃப்டாக வந்த புக்கு. அது வந்து க்ளீன் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஏண்டா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடி என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து, அது வந்து தமிழ் மிஸ் கிட்டே கொடுத்து, நீ லைப்ரரியில் வச்சிடுமா அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். எப்போ இந்த இஷ்யூ கேட்டனோ அதுலேருந்து அந்த புக்கை பார்க்கும்போதுல எனக்கு பிடிக்கவே இல்லை. அது வந்து தமிழ் மிஸ் கிட்டே கொடுத்து வைக்க சொல்லியாச்சு. இந்த வீடியோ போடுறதுக்கு நானே அப்படி யோசித்தேன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ யோசிச்சு பாருங்கள்.